மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற, நம்மளோட வீட்டில் இருக்கிற நம்ம பாட்டியை, நம்ம அம்மாவை, நம்ம அக்காவை, நம்ம தங்கச்சியை பற்றின ஒரு தீர்மானம். அதை பற்றி பேசுறதுக்கு, அவங்களுக்காக பேசுறதுக்கு நம்ம மனசுல இருந்து, நம்ம இதயத்தில் இருந்து பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த விஜய்க்கு கிடைச்ச இடத்துக்கும், இதுக்கு முன்னாடி இந்த விஜய்க்கு கிடைச்ச இடத்துக்கும் இன்னைக்கு இந்த விஜய்க்கு கிடைச்சிருக்கிற இடத்துக்கும் மிகப்பெரிய காரணமா இருக்கிறதுல என்னோட பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சிங்க தான் மிகப்பெரிய காரணம்ங்கிறத என்னால மறுக்கவே முடியாது. அந்த நன்றி விசுவாசத்தோட, அப்படி ஒரு உணர்வோட தான் இப்போ இங்க நின்று பேசுறேன். பெருசா பணம் இருந்துட்டா ஒரு வீட்டுக்கோ, பெரிய பொருளாதாரம் இருந்துட்டா ஒரு நாட்டுக்கோ பெரிய பேர் வந்துடும்னு சில பேர் நினைக்கலாம். ஆனா உண்மையாகவே ஒரு வீட்டுக்கோ ஒரு நாட்டுக்கோ எப்ப பெரிய பேர் கிடைக்கும் தெரியுமா? அந்த வீட்டு பெண்கள் தனிப்பட்ட முறையில சமூகத்துல உயர்ந்தாதான் பெரிய பேர் ஒட்டுமொத்த சமூகத்துக்கே கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டு மண்ணில் சங்க காலத்துல இருந்த அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி மிகப்பெரிய அடையாளமா இருக்கிற பெண் ஆளுமைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஔவையார், காக்கை, பாடினியார்னு சங்க காலத்து ஆளுமைகள், கண்ணகி, மணிமேகலை, குண்டலகேசி, இவங்கெல்லாம் இலக்கியத்தில் நிலைச்சு நிற்கிறவங்க. ஆண்டாள், காரைக்கால் அம்மையார், இவங்கெல்லாம் ஆன்மீகத்திலையும் இலக்கியத்திலையும் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க. ராணி வேலு நாச்சியார், குயிலி, அம்புஜம் அம்மாள், ருக்மணி லட்சுமிபதி அம்மாள், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அஞ்சலை அம்மாள், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள்னு நம்ம நாட்டோட விடுதலை போராட்டத்தில் கலந்துகிட்டவங்க. நம்ம தமிழ்நாட்டு பெண் ஆளுமைகள் நிறைய பேர் இருக்காங்க. சுதந்திர போராட்டத்தில் இருந்து சமூக நீதி போராட்டம் வரைக்கும் கலந்துகிட்டவங்க தான் நம்ம தமிழ்நாட்டு பெண்கள். அது மட்டுமா, கல்வி, அறிவியல், அரசியல், நீதி, நிர்வாகம், தொழில்நுட்பம்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு பெண்களோட பங்களிப்பு பெருசா இருக்குன்றத யாரும் மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நம்ம வீட்டு பெண்களுக்கு அரசியல்லையும் முன்னேற வழிவகை செய்யணும். அதுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கணும். பெண்களுக்கு இடஒதுக்கீடு தர்றது ஏதோ சலுகைன்னு நினைச்சிடக்கூடாது. சமூக நீதி சார்ந்தது, அரசியல் அமைப்பு சார்ந்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம நாட்டோட மக்கள் தொகையில ஏறக்குறைய பாதி பேர் பெண்கள் தான். அதனால அனைத்து நிலைகள்லையும் பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்கப்படணும். அரசியலமைப்பு சட்டமும் அவங்களுக்கு சமத்துவ உரிமையை வழங்கித்தானே இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாலும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். ஓட்டு சதவீதத்தில் கூட அவங்க தான் அதிகம். ஆனால் அவங்களுக்கான அரசியல் இடம்னு பார்த்தா 2021 சட்டசபையில் 12 பெண்கள் இருந்தாங்க. இப்போ இந்த 2026 சட்டசபையில் 23 பெண்கள் இருக்கிறாங்க. ரெண்டு மடங்கு ஆகி இருக்கு. ஆனாலும் சதவீத கணக்குப்படி பெருசா உயரல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசு 2023 ஆண்டு மக்களவை, அனைத்து மாநில சட்டமன்றங்கள் மற்றும் டெல்லி யூனியன் பிரதேச சட்டமன்றத்தில் பெண்களுக்கென 1/3 தொகுதி ஒதுக்கீட்டை கட்டாயமாக்கி 106வது அரசியல் சாசன திருத்த சட்டத்தினை 2023 செப்டம்பர் 28 நிறைவேற்றி 2026 ஏப்ரல் 16 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இருப்பினும் மேற்படி தொகுதி ஒதுக்கீடானது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் அதை தொடர்ந்து நடக்கும் தொகுதி மறுவரையறை பணிகளுக்கு பிறகுதான் முழுமையாக நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒன்றிய அரசு 2026 ஆண்டு 131வது அரசியல் சாசன திருத்த சட்ட மசோதாவையும் 2026 ஆண்டு தொகுதி மறுவரையறை சட்ட மசோதாவையும் தாக்கல் செய்து 2026 ஏப்ரல் 17 3/2 உறுப்பினர்களில் ஆதரவு இல்லாமல் மசோதா நிறைவேறவில்லை. அவ்வாறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுசீரமைப்புடன் பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை இணைப்பதால் அதனை நடைமுறைப்படுத்த மேலும் பல ஆண்டுகள் காலதாமதம் ஆகலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் மகளிருக்கென 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு செய்து சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்த போதிலும்
அதனை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்படும் கால தாமதத்தினால் அச்சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் நோக்கம் நிறைவேறாமல் காலம் தாழ்த்தப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இது பெண்களின் அரசியல் உரிமையை மறுக்கும் செயலாகும். எனவே மகளிருக்கான தொகுதி ஒதுக்கீட்டை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையுடன் இணைத்து அதனை ஒத்திவைக்க கூடாது. மேற்படி தொகுதி ஒதுக்கீட்டை விரைந்து நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம டிவிகே அரசு பெண்களுக்கான அரசியல் அதிகாரம் வழங்குறதுல முன்னோடி மாநில அரசாதான் இருக்கு. 4 பெண் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்புல, பெண்களுக்கான இம்பார்ட்டன்ஸ்ல டிவிகே அரசு ரொம்ப கவனமா தான் இருக்கு. இனியும் அப்படிதான் இருக்கும். உள்ளாட்சியில பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்ததும் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் மக்கள் பிரதிநிதிகளா மாறி இருக்காங்க. அவங்களோட தலைமை பண்பும் ப்ரூவ் ஆகி இருக்கு. அதே மாதிரி பெண்களோட வெற்றிய சட்டமன்றத்திலையும் பார்லிமெண்ட்லையும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று இந்த பேரவையின் வாயிலாக பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை இனியும் தாமதிக்காமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம். இது பெண்களுக்கான சலுகை இல்ல, இது அவர்களுடைய ஜனநாயக உரிமை. இது ஒருவருக்கான வெற்றி அல்ல, இது இந்திய ஜனநாயகத்தின் வெற்றி. ஒரு பெண் அதிகாரம் பெறும்போது ஒரு குடும்பம் உயர்கிறது. ஆயிரக்கணக்கான பெண்கள் அதிகாரம் பெறும்போது ஒரு நாடே உயர்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுசீரமைப்புடன் பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை இணைப்பதால் ஏற்படும் காலதாமதத்தின் காரணமாக பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை ஒத்திவைக்க கூடாது என்றும் அதை விரைவாக அமல்படுத்த தகுந்த அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டீலிமிட்டேஷன் தொடர்பான ஆலோசனை கூட்டம் தமிழ்நாட்டு மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுடன் தமிழ்நாடு அரசால் நமது தலைமையில் 8/8/2026 அன்று கலைவாணர் அரங்கத்தில் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் 11 உறுப்பினர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 2 உறுப்பினர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 உறுப்பினர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 உறுப்பினர்களும், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் உறுப்பினரும் மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினரும் என 6 கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கேற்றாங்க. இந்த கூட்டத்தில் டீலிமிட்டேஷன் தொடர்பா விரிவா ஆலோசிக்கப்பட்டுச்சு. அந்த ஆலோசனையில டீலிமிட்டேஷனால தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டு இறுதியில் டீலிமிட்டேஷன் தொடர்பா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் இயற்றலாம்னு முடிவானுச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவில் 1952ஆம் ஆண்டு முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்டது. அது தொடர்ந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுற சென்சஸ் டீடைல்ஸ் படி மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செஞ்சு 1976 வரை தேர்தல்கள் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி மக்கள் தொகையை சிறப்பா கட்டுப்படுத்தும் மாநிலங்களுக்கு டீலிமிட்டேஷன் காரணமா மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கையில் எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அடுத்த 25 வருஷத்துக்கு 1971ஆம் ஆண்டு சென்சஸ் படி பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை வைக்கப்படும்னு சட்டம் இயற்றப்பட்டது. அதை தொடர்ந்து அதே நிலையை முன்னிறுத்தி 84வது மற்றும் 87வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1971 சென்சஸ் படி மக்களவை தொகுதிகள் நிலைநிறுத்தப்பட்டன. இந்த திருத்தங்களோட நோக்கமே மக்கள் தொகை கட்டுப்பாட்டை செயல்படுத்திய மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த 25 வருஷ லிமிட் இந்த 2026 முடியுது. இதை முன்னிட்டு கடந்த 50 வருஷமா இருந்து வந்த டீலிமிட்டேஷன் தடையை அகற்றி 2011 சென்சஸ் அடிப்படையில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கையை நிர்ணயிக்க
நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா ஏப்ரல் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த மசோதா தோல்வியில் முடிஞ்சது. இப்ப மீண்டும் ஒன்றிய அரசு மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 50% அதிகரிக்க செய்து டீலிமிட்டேஷன் மசோதாவை அறிமுகப்படுத்த உத்தேசித்து இருப்பதா சில அரசியல் கட்சிகள் தெரிவிப்பதா கூறப்படுது. இந்த வரக்கூடிய மசோதா குறித்து 8/8/2026 பாராளுமன்ற உறுப்பினர்களோட நடந்த கூட்டத்தில் விவாதிச்சப்போ மேல சொன்ன மாதிரி தற்போது அறிமுகப்படுத்தப்பட உள்ள மசோதா நிறைவேறினால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தலா 50% மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை முதலில் அதிகரித்தாலும் அதனைத் தொடர்ந்து 2026 சென்சஸுக்கு பிறகு அரசியலமைப்பு பிரிவு ஆர்டிகல் 81(2)A அதன் கீழ் மாநிலத்தின் மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும். இப்படி செஞ்சா தென் மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வெகுவா குறைய வாய்ப்பு இருக்கு. கடைசியில மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பா செயல்படுத்தின தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பெரும் அரசியல் பிரதிநிதித்துவ அநீதி இழைக்கப்படும். சர்வ வல்லமை பெற்றதா டீலிமிட்டேஷன் ஆணையம் இருக்கு. இந்த அதிகாரத்தை தவிர்த்து பாராளுமன்றத்திற்கே இறுதி செய்யும் அதிகாரம் இருக்க வேண்டும் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பா செயல்படுத்தி பொருளாதார முன்னேற்றம் பெற்று வரும் நிலையில் கடந்த 50 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கையை அப்படியே நிலைநிறுத்த வேண்டிய கட்டாய தேவை உள்ளது. எனவே தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு தேவையான மற்றும் உரிய சட்ட திருத்தங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை ஒருமனதா தீர்மானிக்கப்பட்டுச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தினை அமுல்படுத்த மேலும் காலதாமதம் இல்லாமல் தற்போது 543 என்ற நிலையிலேயே 1/3 தொகுதி மகளிர் தொகுதிக்கு வருகின்ற 2029 பாராளுமன்ற தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற முன்மொழியும் தீர்மானிக்கப்பட்டுச்சு. ஆகவே மேற்கூறிய காரணங்களால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டமன்ற கட்சியின் தலைவர்களும் ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாட்டை முன்னிறுத்தி கட்சி வேறுபாடின்றி ஒருமித்த குரலில் பேச வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி நாம முன்மொழிகிற தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு அரசினர் தனி தீர்மானம். தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மக்களவை சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது கடந்த 50 ஆண்டுகளாக 1971ஆம் ஆண்டினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரங்களின்படி நிர்ணயிக்கப்பட்டு தேர்தல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. ஏப்ரல் 2026 பாராளுமன்றத்தில் கடந்த 50 ஆண்டு கால தொகுதி மறுவரையறை தடையை நீக்கவும் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்திடவும் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 550 850 அதிகரிக்கவும் கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா தோல்வியடைந்தது. இந்நிலையில் மீளவும் மேற்குறிப்பிட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட உள்ளது என தெரிந்ததின் அடிப்படையில் 1971க்கு பிறகு உள்ள எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரையறை செய்தாலும் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. ஒன்றிய அரசு அளித்த உறுதியின்படி மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி நல்ல பொருளாதார வளர்ச்சி கண்டு நல்ல சுகாதாரம் மக்கள் நல திட்டங்களை மேற்கொண்டு வரும் எந்த ஒரு மாநிலமும் தொகுதி மறுவரையால் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்வது ஒன்றிய அரசின் தலையாய கடமையாகும். எனவே தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்கள் அவையினுடைய விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும் என்றும், அதே வேளையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை காலதாமதமின்றி தற்போது 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே
2029ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கீழ்கண்ட தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றுகிறது. 1. நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 2. தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 3. வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானம் ஒரு அரசியல் கட்சியின் தீர்மானம் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்கும் தீர்மானம். எனவே அனைத்து கட்சிகளை சேர்ந்த மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் ஆர். செல்லசாமி அவர்கள் இது குறித்து கருத்துக்கள் தெரிவிக்க விரும்பலாம். இதை குறித்து பேச போறீங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு தெரிந்த செய்திதான் இது. அரசின் சார்பாக 110 விதியின் கீழ் சில அறிவிப்புகளை செய்கிற பொழுது அந்த பகுதியிலிருந்து அது நன்றி சொல்வதாக பாராட்டுதான் விடுவார்கள், எப்பொழுதுமே நடைபெற்றுக் கொண்டிருப்பது. இது போன்ற தனி தீர்மானங்களை முதலமைச்சர் அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் கொண்டு வருகிற பொழுது பிரதான எதிர்க்கட்சியை தான் முதலாக அது வாய்ப்பு கொடுக்கிற பழக்கம் தான் இது வரைக்கும் இருந்திருக்கிறது. அதை நினைவூட்டுகிறேன். ஏன்னா அவரை நீங்க அனுமதிங்க, அப்புறம் நீங்க எல்லாருமே பேசுறது அனுமதி பிளீஸ். அதுதான் இது வரைக்கும் இருக்குது. அவர் தான் இருங்க, அவர் உங்களுக்கு தான் கொரட்டா அவர் தானே, அவர் சொன்ன பிறகு நீங்க எதுக்கு சொல்றீங்க? அமைதியா இருங்க. இல்ல, நீங்க சொன்னது புரிஞ்சுக்க முடியுது. சென்ற முறை இது போன்று அனுமதித்தேன். ஏன்னு சொன்னா கட்சிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப 1, 2 அப்படி கொண்டுதான் போட்டு வந்தோம், கட்சிகளுக்கு ஏற்ப கொடுத்துட்டு வந்தோம். இப்ப இதுதான் இல்ல புரியுது. சரி, அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் விரும்புவது எல்லா கட்சியும் பேசி எதிர்க்கட்சியில் அதற்கான விளக்கத்தை சொல்லுகிற போது இன்னும் அது தெளிவாக இருக்கும் என்ற முறையிலே தான் அவர் அந்த சொல்லியிருக்கிறார், தவிர வேறொன்றும். அது பேரவை விதி 98 தீர்மானம் ஒன்றை பேரவைத் தலைவர் பேரவைக்கு படித்து காட்டிய பின்னர் அவர் அழைக்கிற வரிசையில் உறுப்பினர்கள் அதன் மீது பேசலாம். அந்த அடிப்படையில் சில மாறுதல் நான் செய்கிறேன்.